ஹாய் லட்டு குட்டீஸ். இன்னைக்கு உங்கள் சேனலில் லட்டு அண்ட் மாம் சேனலில் அன்பாக்சிங் வீடியோ பண்ண போகிறோம். என்ன அன்பாக்ஸ் பண்ண போகிறீங்கன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு நாங்கள் அன்பாக்ஸ் பண்ண போகிறது என்ன லட்டு? என்ன பண்ண போகிறோம்? எது? ஹெலிகாப்டர் 699க்கு வாங்கணும். 69% டிஸ்கவுண்ட்டோட அமேசானில். இந்த ஹெலிகாப்டர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து ரிமோட் கிராவிட்டி சென்சர் இதில் ஒர்க் ஆகுறது. எப்படி பண்ணணும் ரிமோட்டுக்கு? இது நாங்கள் வீடியோ தான் பார்த்தோம், ஆனால் ஆக்சுவலாக எப்படி இருக்குது ப்ராடக்ட்னு தெரியல. அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஆச்சா லட்டு, ஆர் யூ ரெடி? ஓகே. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ பேக்கிங் வந்து நார்மல் ரெகுலர் அமேசான் பேக்கிங் தான் இருக்குது. உள்ளே பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நம்ம லட்டுக்கு ஆல்ரெடி ஒரு வியூ ஆஃப் ஹெலிகாப்டர் தெரிஞ்சிச்சு இந்த பக்கம் பாக்ஸில். ஸோ இதை பார்த்தா ஹாப்பியாக இருக்கான். ஃபுல்லாக எடுத்து பார்க்கலாம். லட்டு, ஓகே. டைனமிக் ஹெலிகாப்டர் மோஷன் சென்சிங் ஏரோகிராஃப்ட்னு இருக்குது. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஹெலிகாப்டர் வந்து நம்ம எப்படி பார்த்தோமோ அமேசான் ஆப்பில் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து 30 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. இது வந்து லைட் வெயிட்டாக இருக்குது. அப்புறம் 32 ஃபீட் ஹைட்டுக்கு ட்ராவல் பண்ணணும்னு போட்டிருக்கு. அப்புறம் வந்து லைட் வெயிட்டாக இருக்குது. அப்புறம் நாங்கள் ஆர்டர் பண்ண கலரே வந்திருக்கு. அப்புறம் இங்கே வந்து பாம் சென்சிங்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சேஃப்டி ஃபீச்சர் தான், பட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியல. அது நாங்கள் லைவ் டெமோ பார்க்க சொல்ல தெரியும். அப்புறம் ஹை ஸ்பீடுன்னு சொல்லியிருக்காங்க. யூஎஸ்பி சார்ஜிங் இருக்குது. அண்ட் இன்டோர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. அண்ட் 32 ஃபீட் ஹைட்டுக்கு ஃப்ளையிங் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ பார்க்கலாம். நம்ம இது ஆக்சுவல் யூஸ் கொண்டு வரோம்ல, டெமோ பண்ண சொல்ல தெரியும் உங்களுக்கு. அப்புறமா இந்த ரிமோட் வந்து கிராவிட்டி சென்சர் ரிமோட்டுன்னு போட்டிருக்காங்க. இந்த கிராவிட்டி சென்சர் ரிமோட் எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியல. எப்படியோ கையில் இப்படி போட்டு இப்படி பண்ணால் கண்ட்ரோல் வரும்னு இருக்குது. அது ஆக்சுவலாக எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியாது. ஏன்னா நான் பே பண்ணியிருக்கிறது ஒன்லி 699 ருபீஸ் தான். ஸோ பார்க்குறதுக்கு ஒர்த்தாக இருக்குது. பட் ஆக்சுவலாக நம்ம டெமோ பார்த்தா தான் தெரியும் எப்படி வருதுன்ட்டு. ஓகேவா? ஸோ ஏதோ இது 30 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணணும்னு இங்கே போட்டிருக்காங்க. ஸோ எதுக்கும் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் என்னென்ன இருக்கோ நீட்டாக படித்து பார்த்துட்டு அப்புறம் நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணால் நல்லது. ஸோ தட் நாங்களே இப்போ பார்த்துருக்கோம். 30 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நாங்கள் ஃப்ளையிங் பண்ணுறோம். ஓகே, டில் தென் ப்ளீஸ் வெயிட். இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணுறோம். லட்டு பேபிக்கு ஃபுல் எக்ஸைட்மெண்ட்டு தான். ஆனால் லைட் வெயிட்டாக இருக்குது. ரொம்ப டெலிகேட்டாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்களோ ஆப்பில் அமேசானில் அதே மாதிரி தான் இருக்குது. எதுவும் டேமேஜஸும் கிடையாது. ஃப்ளையிங் தான் எப்படி ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு இது இங்கே வைக்கிறேன். ஸோ இதுதான் இந்த கிராவிட்டி சென்சர் ரிமோட்டு. இது வந்து நம்ம வாட்ச் மாதிரி கையில் போட்டுண்டு இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, கண்ட்ரோல் பட்டன்னு. அட்ஜஸ்டபிள் டைப் இருக்குது. தம்புக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சுவிட்ச் மாதிரி இருக்குது. மோஸ்ட்லி அதை போட்டுக்கணும். நானும் இன்னும் இதை ட்ரை பண்ணல, ஆனால் இப்படி தான் வரும்ன்ட்டு ஒரு கெஸ்ஸு. இப்படி போட்டு இது ப்ரெஸ் பண்ணால் மோஸ்ட்லி ஹெலிகாப்டர் ஆன் அண்ட் ஆஃப் ஆகும். ப்ளஸ் இங்கே ஆன் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் கண்ட்ரோல். இது ரிமோட் ரைட் ஹேண்டில் இருக்குது. இப்போது என்னோடய லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிறது ஹெலிகாப்டர். ஸோ வில் see how it works. ஸோ கீழே வந்து ரொம்ப சின்னதாக ஒரு சுவிட்ச் இருக்குது. ஆன் அண்ட் ஆஃப்னு இருக்குது. இப்போ நாங்கள் 1/2 hour சார்ஜ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன் பண்ணி பார்க்குறேன் எப்படி வருதுன்னு தெரியல. எதுக்கும் பிளேடு சைட்லேருந்து கொஞ்சம் கையை தூரமாக வச்சுக்கோங்க. பாருங்கள். ஸோ லைட் எரியுது இப்போது. ஆனால்
சடனாக இது என்ன? ஓ, விட்டு அப்படியே பறக்கிற மாதிரி தெரியுது, விட்டு அப்படியே போகுது. ஆனால் இந்த ரிமோட் எப்படி தான் ஒர்க் ஆகுதுன்னு தெரியல ஃபங்க்ஷனு. இந்த ரிமோட்டை போட்டு நான் செக் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஒரு நிமிஷம் வியூவர்ஸ், அப்படியே நான் இந்த ரிமோட்டை போட்டுன்னு சொல்கிறேன். ஸோ இந்த ரிமோட்டை வந்து இப்படி டைப் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இங்கே ஆன் பட்டன் இருக்குது. ஸோ ரிமோட்டை ஆன் பண்ணியிருக்கேன். இங்கே ஸ்விட்ச் இருக்குது. ஸோ இது அப்பயே காமிச்ச மாதிரி இந்த ஹெலிகாப்டர் ஸ்மால் ஸ்விட்ச் கூட இப்போ ஆன் பண்ண போகிறேன். ஸோ ஸோ பசங்களை கொஞ்சம் தூரமாக வச்சு பண்ணுறது பெஸ்ட்டு. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண சொல்லுவோம். லட்டு கொஞ்சம் கீழே போ. ஸோ இப்போ இந்த ரிமோட்டை வந்து கரெக்டாக காமிச்ச மாதிரி போட்டுருக்கேன். இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கு இந்த பட்டன், இதுதான் அப் பட்டன் சொல்கிறாங்க. இதை ப்ரெஸ் பண்ணால் தான் மேலே போவோன்ட்டு போட்டிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணுவோம். இப்போ இதை ஆன் பண்ணியிருக்கேன். இந்த சென்சர் லைட் பிளிங்க் ஆகுது. கீழே நான் காமிச்ச மாதிரி குட்டியோடு சுவிட்ச் இருக்குது, சின்ன சுவிட்ச். இதை தான் இப்போ ஆன் பண்ண போகிறேன். ஆன் பண்ணிட்டேன். ஹெலிகாப்டர் கீழே வச்சுட்டேன். ஃபீச்சர் இருக்குது. ஸோ ஒரு வாட்டி கிராஷ் ஆன அப்புறம் திருப்பி இது ஓட மாட்டேங்குது. திருப்பி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ ஆஃப் பண்ணிவிட்டேன். திருப்பியும் ஆன் பண்ணுறேன். இது அப் பட்டன் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த அப் பட்டன் ஃபீச்சர் வந்து கரெக்டாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. திருப்பி ட்ரை பண்ணலாம். திருப்பி ஆன் பண்ணுறேன். திருப்பி கீழே வைக்கிறேன் நான். ஸோ அப் ப்ரெஸ் பண்ணுறேன். மேலே போகுது, கீழே வருது, மேலே போகுது, கீழே வருது. ஆனால் அந்த மோஷன் கண்ட்ரோல் எப்படி தான் தெரியல. நான் ஹெலிகாப்டர் வந்து பார்க்கலாம் நீங்கள். ஸோ ஹெலிகாப்டர் வந்து இப்போ கிராஷ் ஆகி கீழே விழுந்து கிடக்குது. அதோடைய காட்சி நீங்கள் பாருங்கள் ப்ளீஸ். ஃபோக்கஸ். ஸோ கொடுத்த காசுக்கு ஏதோ ஒர்க் ஆகிற மாதிரி தெரியுது. ஏன்னா 700 ரூபா தான் பே பண்ணியிருக்கோம். அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகாது, கம்பெனிக்கும் தெரியும். ஸோ ஓவரால் ரேட்டிங் பார்த்தா ஆவரேஜ் தான் சொல்ல முடியும். ஆனால் கொடுத்த பணத்துக்கு இட்ஸ் குட். ஓகே. ஸோ திருப்பி இன்னொரு லாஸ்ட்டாக ஒரு ட்ரையல் காமிக்கிறேன் உங்களுக்கு. அவுட்டோரில் எப்படி போதுன்னு பார்க்கலாம் வாங்க. விடு. ஏன் கிட்டே வருது வெளியே போகிறேன். இப்போ வந்து நான் ட்ரை பண்ணதில் கொஞ்சம் ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஸோ எங்கள் வீட்டு மேடம் வந்து சைடில் இது அதான் தூரப்பட மொட்டை கீழே போகாதுக்கோ. ஸோ ஓகே, எங்கள் மேடம் ட்ரை பண்ணுறாங்க. வாவ், ஹெலிகாப்டர் வந்து ஒரு கண்ட்ரோலாக போகுது. நீங்கள் பார்க்கலாம். என்ன பண்ற? ப்ரெஸ் பண்ணு. இப்போ வந்து லட்டு வந்து ஹெலிகாப்டர் ட்ரை பண்ண போகிறான். ஸோ பார்க்கலாம் லட்டுவோட அதிர்ஷ்டம் எப்படி இருக்குது, ஹெலிகாப்டர் எப்படி ஓட போகுதுன்ட்டு. ஸோ ஹெலிகாப்டர் வந்து கீழே பிளேஸ் பண்ணிட்டோம். வா, லட்டு இஸ் கண்ட்ரோலிங் ஹெலிகாப்டர். சூப்பர்.